வணக்கம். நம்ம தலைவர் பேசுகிறேன். இன்னைக்கு விஜய் நடித்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகக்கூடியது பொங்கல் வரப்போகுது. அதனால் அதை பிளான் பண்ணிட்டே அவங்க பண்ணியிருந்தாங்க. பிளான் பண்ணியிருந்தவொடனே இன்னைக்கு என்னன்னாக்க சான்றிதழெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணோன்னா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. படக்குழு கொடுத்தோன்னே கொடுங்கன்ட்டாங்க. உடனே கொடுங்க, சர்டிஃபிகேட்டே உடனே கொடுங்க, உடனே ஆதாரத்தை உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கொடுங்கன்னு சொல்லிட்டு இதோட அவங்க வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு வர இவன் போய் மத்திய தணிக்கை குழு போய் தாக்கல் பண்ணிட்டேன், உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டேன். படம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் முடியாது, முடியாதுன்னு சொன்னவனே அவங்க பார்த்தாங்க. என்ன உடனடியாக என்ன அப்படின்னு ஆர்டர் கொடுக்க வேண்டியது. உடனடியாக எதாக இருந்தாலும் உடனே கொடுனா அவங்களுக்கு தணிக்கை குழுக்கு அவகாசம் கொடுக்க வேணாமா? நீங்கள் ஒரு நாள் ஏன் படத்துக்கு ஏன் தணிக்கை குழு ஏன் தடை போட்டேன்? ஒரு 10 கட்டோ 5 கட்டோ இதை கட்டிட்டு இதை கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தானே முறை. அவன் படக்குழுவுக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி ஏன் அரசு தரப்புக்கு நீ ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொன்னோன்னு தடை போட்டாங்க. டக்குன்னு படம் இப்போதைக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே இப்படி சினிமா பட குழுக்கள் பூரா அரண்டு கிடக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியல. கோர்ட் இருக்கு, இதுக்குன்னு தனியார் நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. அது எப்படி போகுது அப்படிங்கிற பார்த்தாதே தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த குழுவுக்கு உண்டான தணிக்கை குழுக்கு உண்டான அதிகாரம் என்னன்னு நமக்கு தெரியல, வெளி உலகத்துக்கு வரல. அது சினிமா உலகத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 5 அதிகாரி இருந்தாங்களாம், 4 அதிகாரி 5 அதிகாரியில் 4 அதிகாரி ஓகே சொல்லிட்டாங்களாம். ஒரே ஒரு அதிகாரி மட்டும் சர்டிஃபிகேட் கொடுத்து கேன்சல் ஆகி போச்சான். சர்டிஃபிகேட் பாருங்க, அது அப்படித்தான் முறை இருக்கான். 5 பேர்ல ஒரு ஆள் கையெழுத்து போட்டு கேன்சல் கூட பண்ணலாமா? அப்ப இப்போ ஒரு ஆள் அதிகாரி எனக்கு எனக்கு இதுல மனசுக்கு திருப்தி இல்லை, இந்த சீனை கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. எழுதி கொடுத்தா இவங்களும் மாட்டோம்ட்டாங்க. யாரு? படக்குழு விஜய் தரப்புல வந்து மாட்டான், அதை எடுக்கக்கூடாது, அதை எடுத்தா ஒரு மாதிரி அப்போ ஒரு படத்தினுடைய சுவாரஸ்யமே குறைஞ்சு போகும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. உடனே இதை எடுத்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப இது இழுத்துக்கிட்டே கிடக்கு. இது எங்கே போய் முடியும்? நாளைக்கு முடியுமா, நாளை கழிச்சு முடியுமா, இல்ல 2 மாதம் 3 மாதத்துல முடியுமா? ஏன்னா குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம் எடுத்தாரு செல்வமணி. இது வரைக்கும் ரிலீஸே ஆக முடியல. கேப்டன் பிரபாகரன் கதையினாங்க, அந்த கதையினாங்க, இந்த கதையினாங்க, பயங்கரமா இலங்கை தமிழர் பிரச்சனைனாங்க. படத்தை போட்டு பார்த்தா சென்சார் ஒரே போட்டுட்டேன். போய இதுல கட் பண்ணணுமே 500 கட் பண்ணணுமே. 500 கட் பண்ணா கடைசியில படம் இருக்கிற 10 நிமிஷம் தான். இதெல்லாம் ஓட்டவே முடியாது. நாடு நினைச்சா என்ன நினைச்சா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு போடும்பா. நீ வாட்டுக்கு இங்க நடக்காதான் நடந்தோம்னு சொல்ற. அப்ப நடந்ததை அப்படியே கொண்டாந்து காட்டுற. இப்பெல்லாம் காட்ட முடியாது. நாட்டுல இருக்கவனு பூரா கத்தி எடுத்து கொடுக்கலாம். பாத்தியா நீ ஒரு கருத்து சொல்லணும்னா உன்னுடைய கருத்து என்னன்னு தெரியல, கலவரம் பண்ணக்கூடிய கருத்தாவில் இருக்கு உன் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை படத்தை என்ன அப்படியே போட்டுட்டாங்க. செல்வமணி அதிலே நொடிச்சது. அதிலே நொடிச்சு ஒண்ணுமுனா போனதே செல்வமணி. இந்த குற்றப்பத்திரிகைங்கிற பெரிய லெவல்ல படம் எடுத்து செலவழிச்சு நொடிச்சு போனவே எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இப்ப அதே போல ஜனநாயகத்தை நம்ம தடை பண்ணிட்டா இதுல ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதே அந்த அரசியல் ரீதியாவே மத்திய சர்க்காரை சந்தேகப்படுறாங்க எல்லாருமே. ஆனா அந்த குழுக்கு உண்டான அதிகாரம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு இது வரைக்கும் நம்ம தேடி பார்க்குற அந்த குழுக்கு என்ன அதிகாரம், அது எந்த சீனை கட் பண்ண சொன்ன எவனும் பேசுறாங்க. இல்ல முட்டைக்கலவை குட்டையில விழுந்தாதே பேசிக்கிட்டு இருக்கானே ஒழிய எந்த சீனை கட் பண்ண சொன்னேன், அந்த சீனால என்ன பிரச்சனை வரும், அந்த சீனை எடுக்க முடியாதுங்கிறானே, அது ஏன் படக்குழு எடுக்க முடியாதுங்கிறேன். இப்படி ஒரு நமக்கு தெளிவான விளக்கமே நமக்கு கிடையாது. ஏற்கனவே 8 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, உழவு சுற்று வாலிபன் வந்து எப்ப எம்ஜிஆருக்கு நடிச்ச படம் எப்ப தடை பண்ணாங்களோ, எப்ப ரிலீஸ் பண்ணா மதுரை முத்து அப்பயே சொல்லுவாங்க, உழவு சுற்று வாலிபன் மதுரைக்குள்ள எம்ஜிஆர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன்னு முத்து சொன்னாராம். மதுரையில திமுகவுல மேயரா இருந்தவர், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா அவர் வீட்டுக்கிட்ட கொண்டாந்து போய் அதிமுக காரன் பூரா கொண்டு போய் போட்டானா, ஒரு லோடு சேலையை கொண்டு போட்டானா, கட்டுறா கேனப்பல அப்படின்னு கட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அப்படின்னு. அப்ப நல்லா கரெக்டாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர். ஏன்னா அவங்க என்ன நினைப்புனா, இது இந்த படத்துல அதிகமா நட்டத்தை ஏற்படுத்திட்டோம்னா இவரால் கடை கப்பி வாங்கிட்டு இதோட ஓடி போவாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் கடை வாங்கிட்டு எடுத்தாரா அந்த படமும். அவரே சொல்லியிருக்காரு, நான் ஓடுனா மண்ணேன், இல்லைன்னா ஓடலைன்னா நாடோடி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். பிச்சைக்காரன் அப்படின்ட்டு சுருக்கமா, இந்த படம் ஓடுச்சுன்னா நான் மன்னனா இருப்பேன், இல்லையா நான் ஒரு நாடோடியா இருப்பேன், இல்லை பிச்சைக்காரனா இருப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்க ஊரை கருணாநிதி ஒரு பூரா தடை பண்ண அந்த படத்துக்கு மார்க்கெட்டு ஏறி கடைசியில உழவு சுற்று வாலிபனை வீடா பார்த்து கடையில் எம்ஜிஆர் குதி தள்ளிட்டாங்க. முதலமைச்சரை கூட வந்துட்டாரு. அந்த ஒரு படம் தான். அது தடை பண்ணி இருக்க வேண்டிய தேவையே கிடையாது. அது ஒரு காலம், அது ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலம் அது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கூட தணிக்கைத்துறையோட அதிகாரம் நமக்கு என்னன்னு தெரியல. ஏன் கட் பண்ணேன், எது கட் பண்ணேன் தெரியணும்ல நமக்கு. நானா ஒரு ஆள் விஜய் வேணுங்கிறதுக்கா நானா பேச முடியுமா? மத்திய சர்க்கார் பிடிக்கலைங்கிறக்கா நானா ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? தெரியாது. ஆனா அரசியல் இருக்குன்றேன் இல்லைங்கிறேன். ஏன்னா டிவியில பேசுறேன் பேச பூரா நம்புறாப்புல இல்லை, நம்ம பூரா பேர் பிராடுதேன். அவனுக்கு சாதகமான ஒரு மனசுக்குள்ள ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை தப்புங்கிறேன், ஒருத்தர் ரைட்டுங்கிறேன். எவனுக்கும் எதுவுமே தீர்க்கமா நடுநிலையோட பதில் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால இவங்க பேச்சு நம்ம காதலே வாங்குறது இல்லை. நான் யூடியூப்பையும் பாக்குறது இல்லை. அந்த 10 பேர் 5 பேர் 8 மணிக்கு 9 பேசுவேன் பாருங்க எல்லா டிவிலையும். அந்த ஆகாவரி பற்றி எனக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. சுருக்கமா நம்ம பத்திரிகை செய்தியை வச்சுதான் நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம், வைக்கிறோம், நண்பர்கள்ட்ட கேட்கிறோம், வைக்கிறோம். இதை வச்சு நம்ம பேசுறது. இந்த டிவியை பார்த்து இந்த கழுத ஊரை இந்த கச்சாத்தெல்லாம் நமக்கு பிடிக்காது, எப்பவுமே பிடிக்காது. அந்த அடிப்படையில தான் இப்ப விஜய் நடிச்சது கூட இப்ப பெரிய தடங்கள் வந்திருக்கு. இது 1000 கோடி 800 கோடிக்கு வரக்கூடிய படம் ஜனநாயக படம் இப்ப தடை பண்ணிட்டாங்க. இது என்னைக்கு ரிலீஸ் ஆகி இவர் காசு எடுப்பாரா எடுக்க மாட்டாரா, ரிலீஸ் ஆகுமா
ஆகுமா இல்ல இவரே லேட் பண்ணிட்டாரா? தணிக்கை குழு கட் பண்ணிட்டு அப்படிங்கிற காத்த இல்லாத பொருளாத வர ஒரு படத்தை சீன்ல வச்சுட்டாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படின்னு தெரியல. நான் மத்திய சர்க்காருக்கு ஒன்று தப்புன்னா நான் ஒரு மத்திய சர்க்காருக்கு ஒன்று சொல்றேன். அந்த தணிக்கை குழுவோட விதிமுறை தப்புன்னு நீங்க கையில படுத்திருந்தீங்கன்னா அரசியலுக்காக விஜயை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நீங்க கையை படுத்திருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு கருத்தை சொல்றேன். திருப்பரங்குன்ற மலையில இதே போல தீவை ஏத்தணும் அப்படின்னு 144 தடை உத்தரவு போட்டவன தீவை ஏத்த சொல்லிட்டாரு. மதுரை ஹைகோர்ட்ல நீதிபதி சொல்லிட்டாரு. ஹைகோர்ட் நீதிபதி சொன்னதை ஏத்து மேல்முறையீடு நீங்க பண்ணி அப்ப மேல்முறையீடு ஏன் பண்ணி நம்மளே கட்டோம். ஸ்டாலின் ஏன் மேல்முறையீடு பண்ணிய மாநில சர்க்கார் ஏன் மேல்முறையீடு பண்ணிய நம்மளே கட்டோம். ஆனா இப்ப நீ மேல்முறையீடு பண்ணலைன்னா விளக்கு எரிஞ்சிருக்கும், தீவை எரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நாங்க மேல்முறையீடு பண்ணித்தே ஆகும் அப்படின்னு அவங்க மேல்முறையீடு பண்ணாங்க. அங்கேயும் மேல் தீர்ப்பாகி போச்சு, அது வேற விஷயம். அதே மாதிரி இப்ப மத்திய சர்க்கார் நான் என்ன கேட்கிறேன், கீழ்கோர்ட்டு கொடுத்துட்டாங்க, நீ ஏன் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ண நான் கேட்கிறேன். கீழ்கோர்ட்டு நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியலையா? கீழ்கோர்ட் நீதிபதிக்கு ஒண்ணுமே தெரியும், ஏன் அப்பீல் பண்ண? அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கா? அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கா மனசுக்குள்ள? நீ எதை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தேர்தலுக்காக ஒரு அதிகாரியை கைப்பற்றி ஏதோ ஒண்ணு லெட்டர் கொடுக்க சொல்லி அந்த படத்தை பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருக்கியா? இப்பெல்லாம் சந்தேகப்பட வேண்டியது. எப்படி நம்ம திருப்பரங்குன்ற வழக்குல எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி கண்டிச்சோமோ அதே போல இந்த ஜனநாயக படத்துல நான் மத்திய சர்க்காரை கண்டிக்கிறேன். இது என்ன வேலை? சரி, இன்ன காரணத்துக்காக பிளாக் பண்ணி வெளியிடும் போது இந்த காரணத்துக்காக வெளியிடு. அத ஒரே ஒரு அதிகாரி வச்சு படம் ரெண்டு வச்சு இப்ப இது எங்க போகுது, எங்க வருது? 500 கோடி நட்டமா, 1000 கோடி நட்டமா, குழுக்கு நட்டமா, விஜய்க்கு நட்டமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த படத்தை உட்கார்ந்து போய் இந்த படத்தை ஏன் அவர்கள் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கட் பண்ண மாட்டேங்கிறாங்க சினிமா குழு. ஏன்னா அது நமக்கு விதிமுறை தெரிஞ்சுதான் நம்ம பேசணும், விதிமுறை நமக்கு தெரியாது. அதனால மத்திய சர்க்காரு இது தேவையில்லாத வேலை. எப்படி ஸ்டாலின் சர்க்காருக்கு திருப்பரங்குன்ற விஷயத்தில் தேவையில்லாத வேலைன்னு சொன்னோம், இதே மாதிரி மத்திய சர்க்கார் தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப கூட என்ன சொல்றாங்க, 170 சீட் எடப்பாடி நிக்கிறாராம். 170 சீட் 180 சீட் எடப்பாடி நிக்கிறாராம். மிச்சத்தை நாங்க 40-50 சீட் நாங்க பிரிச்சுக்கிறோம், தென்னகருக்கு 10 சீட்டை கொடுத்துக்கிறேன், அவன் வரவன் போறவங்க நாங்க கொடுத்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி அமித்ஷா சொல்லியிருக்காராம். நெருக்கி பாருங்க, விஜய்க்காகவே ஒரு 80 சீட்டு இடத்த போட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுக பாரேசனா கூட்டணியில. நல்லா தெரியும், 170 சீட்டு நின்று பொழந்து விட மாட்டாரு எடப்பாடி. எங்களுக்கு தெரியாது, வர 170 சீட்டு நிக்க வச்சுட்டானே அமித்ஷா பாத்துக்கிட்டு இருக்க போறாரு. ஏப்பா அவங்களால வாழ்ந்தீங்க, அவங்களால ஆட்சி செஞ்சீங்க, உங்களை நீ ஒழிச்சு கட்டுறது வேலைன்னு பாப்பானா உங்களை 170 200 விட்டுக்கிட்டு இருப்பேன். உங்களை திருப்பி 5 வருஷம் ஆட்சியில் வந்தா தானே நீங்க போய் அமித்ஷாவை போராட்டு போயிருவீங்க. அமித்ஷா சசிகலாவே பிறந்து அடிச்சு தூக்கி விட்டவர் எடப்பாடி. அமித்ஷா எல்லாம் ஆட்சிக்கு இல்லைன்னா எந்த மட்டுக்கு வீடு போயே கிடாவாரு. அமித்ஷா வீடு போய் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எடப்பாடி சாதாரண ஆள் இல்லை, எடப்பாடி பயங்கரமான கிரிமினல். அந்த பயங்கரமான கிரிமினல் எங்களுக்கும் தெரியும். அது நீங்க பழைய வச்சிருப்பிய. அவர் பயங்கரமான ஆளு. ஆட்சியில இருக்க கூட வாழை பொடிக்கிட்டு கிடக்காரு. ஆட்சி இல்ல இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கதையில செல்லுபடியாகாது. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு நன்றியா என்னன்னு தெரியாது, விசுவாசம்னா என்னன்னு தெரியாது. அவர் தேவை அரசியல ஆட்சி, அவளை ஒரே பேச்சு முடிச்சுக்குருவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இப்படிலாம் வரவே மாட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சு, 170 சீட்டு அவர் கொடுக்குறாராம், இவன் 40 சீட்டு கொங்கா பையில போய் வேற ஆள பாருங்க. கடைசி நேரத்துல பாருங்க 80 சீட்டு விஜய்ட்ட கூடியா, நீங்க 80 நெல்லியாண்டுவாங்க. அதுக்கு தான் இந்த சீட்டை போட்டு காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப இதுக்கெல்லாம் ஜனநாயக படம் காரணமா இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஜனநாயக படத்தை முடக்கி இவ காங்கிரஸ்ல போகாத, காங்கிரஸ்ல போனா நீ வலுவாய்க்கிறவ, காங்கிரஸ் வலுவாய்க்கிறோம். அப்புறம் இவ்வளவு நாளா நான் 10 வருஷமா அதிமுக ஒழிச்சு கட்டி ஏன் கைவசர நல்ல மனுஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பேரும் ஒழிச்சு கட்டி பாரதிய ஜனதா நினைக்கிறேன், அது அமித்ஷாவும் மோடி எல்லாம் நினைக்கிறான் நல்ல மனுஷமா தமிழ்நாட்டுக்குள்ள நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்களை ஒழிச்சு கட்டி. அப்ப நான் 10 வருஷம் பாடுபட்டால வீணா போயிடும். காங்கிரஸ் நீ வலு கட்டுக்கிட்டா நாங்க இங்க மயிரை புடுங்குற வேலையா, மணி அடிக்கிட்டு போறதா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து டெல்லியில இருந்து நடக்கவே நடக்காது. அதனால ஜனநாயக படத்தை கடப்புல போடு, ஒரு அதிகாரத்தை லெட்டர் கொடுக்க சொல்லு, போடு, நட்ட வரட்டும், நம்மள ஆட்டோமேட்டிக்கா சரணாகதி ஆகட்டும் அப்படின்னு கூட அவங்க செய்வாங்க. ஏன்னா மத்திய சர்க்கார் அமித்ஷா அவங்க எல்லாம் பயங்கரமான ஆள் சொல்றாங்க, நமக்கு தெரியல, பத்திரிகையிலையும் பாக்குறோம். அந்த ஒவ்வொரு மாநிலத்திலே பிரிச்சாளர் சூழ்ச்சி, யார் உள்ள வரணும், யார் வெளியே வரணும் அப்படிங்கிற பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டே அவங்க ஒவ்வொரு ஆட்சியை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்துகிட்டே இருக்கு செய்தி. அதனால 160 170 அது நமக்கு தெரியாது. எடப்பாடி கடைசி நேரத்துல பாதி அங்க குடியாண்டு போறாங்க. நீ 80 அவர் 80 நிப்பாட்டு, இல்லைன்னா எடப்பாடி பிடிச்சி உள்ளாடிங்க. தேர்தல் நாளைக்கு வரை நீ பிடிச்சி உள்ளாடி போடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? கிளிப்பியலோ? இந்த பிளான் தான் அவங்ககிட்ட இருக்கு.